இந்த வீடியோவில் நம்ம ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் குட்டி குட்டியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ருப்பீஸு பைசே எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கு கேல்குலேஷன் எப்படி போடலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை பற்றின டீட்டெயில் வந்து ஹெட்டிங்காக இங்கே இருக்கும். ஓகேங்களா, இப்போது நமக்கு ஸ்டேட்மெண்ட்கான மார்ஜின் எவ்வளோ 10 to 75 டிகிரி. ஓகேங்களா, இப்போ நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, நம்மளுக்கு 65 ஸ்பேஸ் இருக்குது. இந்த 65 ஸ்பேஸ்க்குள்ளே தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை அடிக்க போகிறோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதோ அது ஹெட்டிங்காக இருக்குமா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹெட்டிங்கை இந்த 65 டிகிரிக்குள்ளே சென்டர் பண்ணி அடிக்க போகிறோம். சரிங்களா, 65 ஸ்பேஸ்க்குள்ளே சென்டர் பண்ணி அடிக்க போகிறோம். இப்போது இது மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் ரன் ஆன். ஓகேங்களா, இந்த லைனு 2 லைனாக கொடுத்துட்டாங்க. இதோட கண்டினியூஷன் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2-3 வேர்டை எடுத்துகிட்டு போயிட்டு இதோட கண்டினியூஷனாக ஒரே லைனில் அடிக்க போகிறீங்க. அப்படி கவுண்ட் பண்ணிங்க, அப்புறம் இதை அப்படி கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 44 லெட்டர் வருது. ஓகேங்களா, இப்போது நம்ம 44 சென்ட்ரு பண்ணுறோன்றதுனால 65லேருந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 21 கிடைக்குது. 21 2ஆல் டிவைட் பண்ணால் 10.5 கிடைக்குது. நம்ம என்னவா எடுத்துக்குவோம், 11ஆக எடுத்துக்குவோம். இப்போ இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ண இந்த 10 எடுத்துக்கிறோம். 21 டிகிரி விட்டு இந்த ஆவரேஜ் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் இன் சம் டிஸ்ட்ரிக்ஸ் இது அடிக்க போகிறீங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இந்த பாருங்க இங்கே சின்னதாக ஒரு ரஃப்பாக ஒரு மாடல் மாதிரி வரைஞ்சி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் டிகிரி பார்த்து அடிக்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ இந்த 4 காலத்துக்கு தான் நம்ம சம் போட போகிறோம். அதனால் நம்ம இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கோடு மட்டும் போட்டு வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா, இப்போது நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், லாஸ்ட்லேருந்து தான் கேல்குலேஷன் போடுவோம். அதனால் லாஸ்ட்டு காலமில் எந்த இது, அதாவது உள்ளே இருக்க வேல்யூவா இல்லை ஹெட்டிங்காக எது பெருசாக இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஹெட்டிங் தான் பெருசாக இருக்குது. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 8 வருது. ஓகேங்களா, இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 வருது. 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகேங்களா, மேலே திரிஷூர்ன்றது தான் உங்களுக்கு அதிகமான கவுண்ட் இருக்குது ஸ்பேஸு, அதனால் இதை எடுத்துக்கிறோம். இப்போ திரிஷூர் பார்த்திங்கன்னா 8 ஸ்பேஸ் இருக்குது, அதாவது 8 ஸ்பேஸ் பிடிச்சிக்குது. அதனால அந்த 8. இப்போ பாருங்கள் லாஸ்ட் காலம் எது பெரிய வேல்யூவோ அது 75ல் போய் முடிஞ்சிடும். முன்னாடி மட்டும் கோடு போடுறதுக்காக ஒரு ஸ்பேஸ் விடுவோம், அதான் இங்கே எழுதிக்கிறேன். சரிங்களா, இந்த காலத்துக்கு பார்த்திங்கன்னா கோடு போட இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அதனால் என்னென்னா நான் இங்கே 2 போட்டுக்கிறேன். இங்கேயும் பாருங்கள் இங்கே ஒரு ஸ்பேஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் கோடு போடுறதுக்காக, அதனால் 2. இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, அதனால் இந்த 2. ஓகேங்களா, இப்போது இந்த காலத்தில் ஹெட்டிங் பெருசாக இருக்குது. ஹெட்டிங் கவுண்ட் எவ்வளோ 8 இருக்குது. அது ப்ளஸ் இங்கே ஒரு ஸ்பேஸ் விடுறோம் இல்லைங்களா கோடுக்காக, அதையும் ஆட் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்த காலத்துக்கு 9 ஸ்பேஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, இப்போது இது மாதிரி எது பெருசோ அதுக்கு நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கோங்க, டிகிரி எழுத உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு தான் பெருசாக இருக்குது இப்போ உள்ளே இருக்க வேல்யூவை விட. பாலக்காடு பார்த்தீங்கன்னா 8 லெட்டர்ஸ் இருக்குது. கோடு போட்டுக்கிறேன் 8 ப்ளஸ் இந்த 2. ஓகேங்களா, அதாவது கோடு போடுறதுக்காக முன்னாடி பின்னாடி கோடு போடுறதுக்காக 2 ஸ்பேஸ் விட்டோம் இல்லைங்களா அது. அப்போது இந்த காலத்துக்கு மொத்தமாக 10 ஸ்பேஸ் தேவைப்படுது. இந்த காலத்தில் பாருங்கள், இந்த காலத்தில் உள்ள வேல்யூ தான் பெருசாக இருக்குது. 6 இருக்குது, ஹெட்டிங் வந்து 5 தான் இருக்குது. இப்போது இங்கே 6 + 2. ஓகேங்களா, அப்போது இந்த காலத்துக்கு இந்த 2 மொத்தமாக 8 ஸ்பேஸ் இந்த காலத்துக்கு தேவைப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் தான் பெருசாக இருக்குது. கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9 வருது. 9 + இந்த 2, அதாவது முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் வரும் இல்லைங்களா அது. மொத்தமாக இந்த காலத்துக்கு உங்களுக்கு 11 ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்போது பர்டிகுலருக்கு சம் போட வேண்டாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த 4 காலத்துக்கான ஸ்பேஸை கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 38 வருது. 11 + 8 10 + 9 இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 38, அதாவது இந்த 4 காலத்துக்கு சேர்த்து 38 ஸ்பேஸ் தேவைப்படுது. நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஸ்டேட்மெண்ட் அடிக்க? 65 ஸ்பேஸ் இருக்குது.
ஓகேங்களா. இந்த 65 மைனஸ் இந்த 38, ஓகேங்களா. அப்படி பண்ணால் உங்களுக்கு 27. அப்போது பர்டிகுலருக்கான ஸ்பேஸு 27, ஓகேங்களா. இப்போது உள்ளே இருக்க இங்கே ஹவுஸ், இங்கே ஃபியூவலு, டெலிஃபோனு, இது எல்லாமே நம்ம லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த ஐட்டமை மட்டும்தான் இந்த காலத்துக்கு சென்டர் பண்ண போகிறோம். அப்போது இந்த காலத்துக்கான மொத்த ஸ்பேஸ் எவ்வளோ? 27. ஐட்டம் இப்போது ஐட்டம் பார்த்தீங்கன்னா 4 லெட்டர் இருக்குது. நமக்கு மொத்தமாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது? 27. இந்த 27 ஸ்பேஸுக்கு நம்ம இந்த ஐட்டமை சென்டர் பண்ணுறோம். இப்போ 27லேருந்து 4 போச்சுன்னா 23. 23யை நம்ம 2ஆல் டிவைட் பண்ண 11.5 கிடைக்கும், ஓகேங்களா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 12ஆக எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. 12 + 10, அதாவது இந்த 10 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் இந்த 10. இப்போது 22 டிகிரி விட்டு இந்த ஐட்டமை அடிக்க போகிறீங்க. இப்போ இது 10லேருந்து அடிக்க போகிறீங்க, இதை 22ல் அடிக்க போகிறீங்க, ஓகேங்களா. இப்போது இதுக்கான கேல்குலேஷன் முடிஞ்சிருச்சு, இந்த காலத்துக்கானது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ இது என்னது? ஸ்பேஸ். 27ன்றது இதுக்கான ஸ்பேஸ், ஓகேங்களா. இந்த பர்டிகுலருக்கான ஸ்பேஸ். இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம இது கூட 10 ஆட் பண்ணோன்னா இந்த 10, ஓகேங்களா. 10 37 கிடைக்கும், ப்ளஸ் இந்த 2. உங்களுக்கு ஈஸியாக, அதாவது 2 தான் ஆட் பண்ணணுமா அப்படின்றது டவுட் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இதை சொல்லித்தரேன், ஓகேங்களா. 32 + 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலத்துக்கான டிகிரி கிடச்சிரும் 39. அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் எது பெரிய வேல்யூவோ, அதாவது எர்ணாகுளம் 9 இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஃபஸ்ட்டு டிகிரி கிடச்சிருச்சு. இப்படி எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போது இந்த காலத்தில் பாருங்கள், ருபீஸ் ஒரு ஸ்பேஸ், பைசே டாட் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே 200 ருபீஸ் 00 பைசஸ், இதோ 50 பைசஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. இப்போது இது ரெண்டுமே ஈவனாக இருக்குது, அதனால் இது ரெண்டுத்துக்கும் தனித்தனி கேல்குலேஷன் வேண்டாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6, ஓகேங்களா. 6 ஸ்பேஸை இது பிடிக்குது. அப்போது இந்த மொத்தமாக இதில் பெரிய வேல்யூ எவ்வளோ? 9 இருக்கா. இந்த 9ல் இருந்து இந்த 6 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 3 வரும். இந்த 3யை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1.5 வரும். அதை நம்ம 2ஆக எடுத்துக்குவோம், ஓகேங்களா. அந்த 2வை ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிங்க இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எது பெரிய வேல்யூ அதுக்கான டிகிரியை கண்டுபிடிச்சிடுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 37 + 2 39, ஓகேங்களா. 39 + 11 உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ, ஒரு காலத்துலேயும் எது பெரிய வேல்யூ அதுக்கான டிகிரியை சொல்லிடுறேன், உங்களுக்கு புரிஞ்சுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 37 + 2 39, 39 + 11 உங்களுக்கு 50 வரும், சரிங்களா. இந்த காலத்தில் எது பெரிய வேல்யூவோ அதுக்கான டிகிரி. இந்த 50 + 8 இந்த காலத்தில் பெரிய வேல்யூக்கான ஃபஸ்ட்டு டிகிரி, ஓகேங்களா. 58 + 10 68, ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்ம இதுக்கு 68 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது நம்ம போட்ட சம்மு கரெக்டாக அப்படின்றத செக் பண்ண பாருங்கள். இந்த லாஸ்ட் காலத்தில் எது பெரிய வேல்யூவோ அது வந்து 675ல் கரெக்டாக முடியும் இல்லைங்களா. இதுக்கு நம்ம 68 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம். வந்து பாருங்கள், 68 69 70 71 72 73 74 75, ஓகேங்களா. அப்போ நம்ம போட்ட சம்மு கரெக்டு. இப்போது இதில் ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூக்கான டிகிரிஸை கண்டுபிடிச்சிட்டோம். உள்ள சின்னது இருக்குது இல்லைங்களா, சின்ன வேல்யூஸு, அதுக்கு நம்ம டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து இதை பாருங்கள், 9 இருக்கா, இங்கே பாருங்கள் 9 இருக்குது, அதாவது எர்ணாகுளம் 9. உள்ளே வந்து இந்த வேல்யூஸ் இருக்குது, இது 6 இருக்குது. இந்த 9லேருந்து இந்த 6 போச்சுன்னா 3யை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.5 கிடைக்கும். இந்த 1.5யை நம்ம 2ஆக எடுத்துக்குவோமா, அந்த 2வை இதில் ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். 39 + 2 எவ்வளோ? 41 உங்களுக்கு கிடச்சிருச்சு. எல்லாம் ஈவன் வேல்யூவாக இருக்குது, அப்படியே அடிக்க போகிறீங்க, சரிங்களா. RS டாட்டு ஒரு ஸ்பேஸ் P டாட். இப்போது 6க்கு நேராக 2 வந்துடும், இந்த 2 எடுத்துகிட்டு 5 இன்செர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 6க்கு நேராக 5 வந்துடும்.
எஸ்ஸுக்கு நேராக ஜீரோ வந்துடும், டாட்டுக்கு நேராக உங்களுக்கு இன்னொரு ஜீரோ வந்துடும். நடுவில் ஒரு ஸ்பேஸு, பிக்கு நேராக இந்த ஜீரோவும் டாட்டுக்கு நேராக இந்த ஜீரோவும் வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த காலத்தில் உள்ளே இருக்க வேல்யூ தான் பெருசு, ஹெட்டிங் சின்னது. வேல்யூ வந்து உங்களுக்கு 6 லெட்டர் இருக்குது, ஹெட்டிங் வந்து 1 2 3 4 5 தான் இருக்குது. இப்போது 6லேருந்து இந்த 5 போச்சுன்னா 1, நம்ம அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 0.5 வரும், அதை நம்ம 1ஆக தான் எடுத்துக்கோம் இல்லைங்களா? அந்த 1 இப்போ இந்த 50 டிகிரி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஹெட்டிங்கை 51 டிகிரியில் அடிக்க போகிறீங்க. இப்போ இதில் பாருங்கள், இந்த காலத்தில் ஹெட்டிங் தான் பெருசு. ஹெட்டிங் மொத்தம் 8 லெட்டர்ஸ் இருக்குது. உள்ள வேல்யூஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6. ஓகேங்களா? 8லேருந்து 6 போச்சுன்னா 8லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 வரும். 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 வரும். ஓகேங்களா? அந்த 1 இப்போ ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 59 டிகிரியில் இந்த ருப்பீஸஸ் அடிக்க போகிறீங்க, ருப்பீஸ் பைசேவை அடிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ இந்த காலத்தில் பாருங்கள், த்ரிஷூர் தான் பெருசு. த்ரிஷூர் மொத்தம் 8 லெட்டர் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு 6 இருக்குது. 8லேருந்து 6 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். 2ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 1. அந்த 1 இந்த ஃபஸ்ட்டு டிகிரி கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் சம்மு. இதை நீங்கள் அழகாக நீட்டாக ஷீட்டில் அடிக்க போகிறீங்க. இந்த மாதிரி இதை எப்படி அடிக்கணுன்றதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா?